ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 5 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி 4 எபிசோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். போன எபிசோட எண்டிங்ல வேற லெவல் ஒரு அட்டாக்கிங்கோட பாயிண்ட் வாங்கி தந்திருப்பாங்க ஹினாட்டா. அது மூலமா ஆக்சுவலி பாயிண்ட் வந்து இப்ப 24-23 இருக்கு. அதாவது நம்ம காகியாமா அண்ட் ஹினாட்டா டீம் தான் 24, நம்ம சூக்கி டீம் வந்து 23 தான் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா காகியாமா டீம் வந்து வின்னிங். சுகா வந்துட்டு என்ன திடீர்னு இவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட இருக்கான், இதுதான் உண்மையிலேயே காகியாமோட ஃபுல் பொட்டன்ஷியலோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த பாயிண்ட் அதே மாதிரி ஹினாட்டா அடிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். நம்ம சூக்கி இந்த வாட்டி ஒன்னு அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவனும் பிளாக் ஏறான் ஒரு பக்கம். வணக்கம்டா மாப்பிள்ள, இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டனாகா சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே காகியாமா அங்கிட்டு செட் பண்ணிடுறான், பாயிண்ட் வாங்கி தந்துடுறான் டனாகா. டே சூக்கி பையில என்ன ஆட்டம் ஆடின, இப்ப வந்து பேசுறான், முடிஞ்சா இப்ப பேசுறான், ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செட் ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ. அதை தொடர்ந்து இப்ப அப்படியே செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் நம்ம யாமகுச்சி அடிக்கிறத காகியாமா ஈஸியா பிளாக் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் சூக்கி அடிக்கிறத நம்ம ஹினாட்டாவால டிஃபெண்ட் பண்ணவே முடியல, மூஞ்சி அடி வாங்கிட்டு இருக்கான் வழக்கம் போல. இப்படியே ஈக்குவலா போய்கிட்டு இருக்குது. பாயிண்ட் 10-10 வந்துருது. அடுத்து காகியாமா செட் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஈஸியா இந்த டிராப் போட்டும் பாயிண்ட் வாங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த சூக்கி சம காண்டாயிருது, சட்டை கழட்டி போட்டு உள்ள என்ட்ரி ஆகிற மறுபடியும். பட் சூக்கியால ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் ஹினாட்டா பக்கம் தான் நின்னுகிட்டு இருக்கான். சோ ஹினாட்டாக்கு பிளாக் ஏறப்பல அந்த பக்கம் டனாகாக்கு நம்ம காகியாமா செட் பண்ணிடுறா. இப்படி மாத்தி மாத்தி பண்றதுனால பிளாக்கருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படியே பாயிண்ட் போய்கிட்டு எப்படியே நம்ம காகியாமா டீம் 24 அண்ட் நம்ம சூக்கியோட டீம் 20 அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா காகியாமா டீம் வின் பண்ணிடுவாங்க. கடைசி பாயிண்ட் அதே மாதிரி காகியாமா ஃபாஸ்டா செட் பண்றான். ஹினாட்டா வழக்கம் போல கண்ணை மூடிட்டு அடிக்கிறான் அவனோட குயிக் அட்டாக்க. ஈவன் அதை நம்ம டைச்சியால கூட ரிசீவ் பண்ண முடியல. பாயிண்ட் நம்ம காகியாமா டீமுக்கு போய் எப்படியோ வின் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் எஸ் அப்படின்னு ஒரு சம கான்ஃபிடன்ஸோட கத்துறாங்க. இப்போ மேட்ச் முடிச்சு நம்ம காகியாமா டீம் தான் ஃபைனலா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல. நம்ம டனாகா வந்து இந்த விஷயத்துக்குலாம் நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி அண்ட் சுகா வந்து சொல்லிட்டு இருக்கான். டைச்சி, நீ சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரோட காம்போ உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி டனாகா சொல்றான். அண்ட் சுகா, நீ இப்ப கொடுத்த அட்வைஸ்னால தான் இந்த காகியாமா இந்த மாதிரி செட் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றான். இல்ல, இது ஜஸ்ட் நாங்க சொன்ன விஷயத்தால மட்டும் நடந்ததில்ல, நான் வந்து காகியாமா கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணு மட்டும் தான் சொன்னேன், அவன் தான் ஆனா கரெக்டா ஹினாட்டாவை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் டைச்சியுமே நான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதான் பாத்துட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்னு சேர்க்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணேன். காகியாமாவோட ஸ்பீடான செட்டிங்கும் ஹினாட்டாவோட குயிக்கான ரிஃப்ளெக்ஸஸும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட இது பெஸ்டா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நான் எதிர்பார்த்தது வந்து இந்த மாதிரி தான், அதாவது 10 + 10 = 20 இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க ரெண்டு பேரோட காம்போ 10x10 இருக்கு, which means 1000 times greater. சோ இந்த ஒரு டியூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே ஹினாட்டா சூக்கி கிட்ட வந்து டே மேட்ச்க்கு முன்னாடி அப்புறம் கை கொடுக்கணும், நம்ம அதை பண்ணவே இல்ல, வா இப்ப கை கொடுத்துக்கிடுவோம், என்னதான் இருந்தாலும் என் டீம்மேட் அதனால கை கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கான். சூக்கி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் கை கொடுக்கறதுக்கு. ஹினாட்டாவும் மெதுவா வந்து டே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க அப்புறம் உன்னை வெளியே அனுப்பிட போறாங்க, நம்ம நல்லபடியா இருந்தா அவங்க நம்ம நல்ல பசங்க நம்புவாங்க, இல்லன்னா உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க, பாத்துக்கோ ஒழுங்கா கை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்காகலாம் ஒண்ணு வெளியே அனுப்ப மாட்டாங்க, நீங்க எதுக்கு வெளியே போனீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்க கேப்டனா ஒழுங்கா மதிக்கல, இதை தாண்டி நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள சண்டை போட்டு 1 vs 1 மாதிரி விளையாண்டுக்கிட்டு கிடந்தீங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபல் வந்தாரு, அவர் தலையில அடிச்சு விக்க வேற கழட்டி விட்டீங்க, அதனாலதான் உங்களை இது மாதிரி வெளியே அனுப்பிட்டாங்க, அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப நீ கை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கிட்டு போனாலும் விடாம கையை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அடுத்த அப்படியே டைச்சி வந்து சூக்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு இந்த 3 vs 3 மேட்ச் நிறைய பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிச்ச மாதிரிலாம் தெரியல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டா வந்து கேப்டன் அப்படின்னு கத்துறான். என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் கையில அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு நிக்காங்க. இப்ப எங்களை நீங்க வாலிபால்குள்ள சேர்த்து ஆகணும் நம்ம டீம்ல அப்படின்ற மாதிரி. நம்ம கேப்டன் வந்துட்டு கியோகோ அது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்காரு. ஹினாட்டா ஒன்னும் புரியல, எது வந்துருச்சா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்நியாரோ பாக்ஸ்ல ஒரு விஷயம் வருது, அது என்ன அப்படின்னா கராசுனா டீமோட காமன் யூனிஃபார்ம், அது மாதிரி ஒரு சட்டை. இதே மாதிரி சூக்கி யாமகிச்சி ரெண்டு பேருக்குமே தர்றாங்க. நம்ம சூகா வர வந்துட்டு சூக்கி கிட்ட இதை போடுறா இப்ப அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம சூக்கி இல்ல வேணாம் நான் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாகா வந்துட்டு தம்பி நீங்க இன்னும் வெக்கப்படலாம் வேணாம் மூடிட்டு போடு அப்படின்ற மாதிரி சொல்றான். 4 பேர் அந்த ஷர்ட்டை போட்டு நிக்கிறாங்க. மீதி இருக்க இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க எல்லாம் நாங்க எப்பவுமே இது மாதிரி தான் வெல்கம் பண்ணுவோம், வெல்கம் டு தி கராசுனா ஸ்கூல் அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்றாங்க இவங்க 4 பேரை. அடுத்து நம்ம காகியாமா வந்துட்டு டே ஹினாட்டா நம்ம இந்த குயிக் அட்டாக்ஸ் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணல, வா மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இன்னொரு ஆளு உள்ள வர்றாரு. அவர் தான் இந்த டீமோட அட்வைசர். அவரோட நேம் வந்து டெக்கீடா. இவரோட நேம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதனால நம்ம கண்ணாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், ஏன்னா இவர் கண்ணாடி போட்டு தான் இருப்பாரு. அண்ட் இதுக்கடுத்து ஒரு புதுசா கோச்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அவருமே இவரை வந்து கண்ணாடி தான் கூப்பிடுவாரு. சோ அதனால நம்ம கண்ணாடினே இவரை மெயின்டைன் பண்ணுவோம். சரி நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. என்னது பிராக்டிஸ் மேட்சா, யார் கூட அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆபஜோசா டீம் பா, டாப் 4ல இருக்குமே எப்பவுமே அந்த டீம் அப்படின்ற மாதிரி. என்னது ஆபஜோசாயா, எவ்வளவு பவர்ஃபுல்லான டீம் அவங்க கூட அப்படின்ற மாதிரி கேட்காங்க. கண்ணாடி வந்துட்டு ஹினாட்டா அண்ட் காகியாமாவோ நீங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா, இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹினாட்டாக்கு ஒன்றும் புரியல, யாரா இருக்கும் இவர் தான் ஒருவேளை டீச்சரோ அப்படின்ற மாதிரி கேட்காங்க. இல்ல நான் இங்க அட்வைசரா இருக்கேன் வாலிபால் டீமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எனக்கு இந்த வாலிபால்ல பெரிய அளவுக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாது, பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான அட்வைஸ் உங்களுக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுகா வந்து சொல்றான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டீம் கூட நீங்க எப்படி பிராக்டிஸ் மேட்ச் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம டைச்சி சொல்றான் ஒருவேளை கால்ல கீழ விழுந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி. இல்ல நான் கால்ல விழுறதுல ஸ்பெஷலிஸ்ட் தான், பட் இந்த நான் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்றான். பட் அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படின்னா காகியாமா தான் இந்த என்டையர் மேட்ச் ஃபுல்லா செட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. டனாகாவும் என்னது காகியாமா செட் பண்ணணுமா, எங்களோட அபிஷியல் செட் சுகா வராதானே, எதுக்கு நம்ம காகியாமா செட் பண்ணணும், இது வேணா கண்டிஷன் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம சுகா வரவும் பரவாயில்ல இருக்கட்டும், நான் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஹினாட்டா அண்ட் காகியாமாவோட காம்போ யூஸ் பண்றதுக்கு இதான் கரெக்டான ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்
இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஆமா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் மேட்ச், எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த எல்லாரும் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சுகா வந்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பின்னாடி காயமா ஓடி வந்துட்டு சுகா நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். எனக்கு தெரியும் இந்த மேட்ச்ல இது உன்னோட பொசிஷனா தான் இருக்கின்றது, பட் இந்த மேட்ச் நான் கரெக்டா யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நான் தான் எப்போ செட்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம சுகாவும் ஓ இது சர்ப்ரைஸா இருக்கு சொல்றது அப்படின்ற சொல்றான். உண்மையை சொல்ல போனா உனக்கு என்னோட நிறையவே டேலண்ட் இருக்கு காயமா அப்படின்ற மாதிரி சுகா சொல்றான். இல்ல டேலண்ட் மட்டும் இருந்து என்ன பண்ண, உங்ககிட்ட தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம காயமா சொல்றான். அப்பதான் பின்னாடி ஹினாட்டா டனாகா ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு வராங்க சுகான்னு சொல்லிட்டு. அப்பதான் காயமா ஒரு விஷயத்த சொல்றான். அண்ட் உங்களை மாதிரி என்னால இவங்களோட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்க முடியல, நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையான ஆளா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன். சுகாவும் புரிஞ்சுக்கிறேன் இவன் ஜூனியர் ஸ்கூல்ல நடந்த மேட்ச் நினைச்சு இன்னுமே ஹேட் ஆயிருக்கான் போல அப்படின்ட்டு. இருந்தாலும் கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு காயமா சொல்றான். ஓ நீயும் ட்ரை பண்ணி நானும் எப்போ என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சுகாவும் சொல்றான். டனாகா வந்து டே இவங்க டைச்சி இன்னைக்கு ட்ரீட் வைக்க போறான், நான் வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து சுகா ஒரு விஷயத்த சொல்றான். மோஸ்ட்லி ஆபர்ஜூ சைட் டீம்ல தானே உன்னோட டீம்ல இருக்க ஜூனியர் பசங்க எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா என் கூட ஜூனியர் டீம்ல விளையாண்ட பசங்க எல்லாம் இப்ப எல்லாம் ஆபர்ஜூ சைட்ல தான் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டாவும் என்னது காயமா டீம்மேட்ஸ் காயமா கூட விளையாட போறாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. நம்ம சுகா வந்துட்டு உன்னோட டீம்மேட்ஸ் உனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, இதனால உனக்கு எதுவும் பயம் ஒன்னும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணி ஈஸியா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாகாவும் சுகா நீ இல்லாம என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம சுகாவும் பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப நம்ம காயமா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கோம், ஒரு நல்ல மனுஷனா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் டீம் காட்டணும் அப்படின்னு சொல்றான். அந்நியாரம் நம்ம டைச்சி வந்து எல்லா கையிலையும் சாப்பாடு கொடுத்துட்டு ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் சுகா, இப்ப நம்ம காயமா மட்டும் இல்ல கூடவே இன்னொரு வெப்பனா நம்ம ஹினாட்டாவும் இருக்கா, கரெக்டா ஹினாட்டா அப்படின்னு கேட்காரு. ஹினாட்டா வாயில ஃபுல்லா சாப்பாடு வச்சுக்கிட்டு அமுக்க முடியாம சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா இருக்கேன் நானு அப்படின்னு. இப்ப என்னடா உனக்கு திங்கிறதுக்கு அவசரம் அப்படின்ட்டு டனாகாவும் காயமா கோவப்படுறாங்க. ஹினாட்டா மேல சட்டையை பிடிச்சு தூக்கிறாங்க. அந்த கடைக்காரர் வந்துட்டு வாலிபால் பசங்களா ஒழுங்கா சத்தம் போடாம இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஆளு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாரு. அடுத்து இவங்க கடைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டைச்சி காயமா சுகவராக 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. டைச்சி வந்து கேட்காரு காயமா நம்ம ஹினாட்டாவை எந்த பொசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே இந்த சீனுக்கு கட் ஆகுது. அடுத்த நாள் ஜிம்ல இவங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் தான் நம்ம டைச்சி வந்து பொசிஷனை சொல்றாரு எல்லார்கிட்டயும். சுகி நீ தான் நம்ம டீம்ல ரொம்ப ஹைட்டான ஆளு, ஆபர்ஜூ சைட் டீமை பொறுத்தவரை ஹைட்டான ஆள் நமக்கு யாராவது ஒருத்தர் தேவை, அவங்களோட அட்டாக்கிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், சோ நீ தான் கரெக்டா பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டனாகா அந்த பொசிஷன் போட பார்த்ததுக்கு அப்புறம் இருங்க இந்த இது மிடில் பிளாக்கர் நிக்கிற இடமாச்சு ஹினாட்டாக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆமால நான் எதுக்கு மிடில் பிளாக்கர் இருக்கிற இடத்துல நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஷாக்கோட கேட்கா. அஃப்கோர்ஸ் ஹினாட்டாக்கு இப்ப மிடில் பிளாக்கர் அப்படின்ற பொசிஷனை கொடுத்துட்டாங்க. காயம் வந்துட்டு ஹினாட்டா சொல்றான் இங்க பாரு ஹினாட்டா இப்ப நீ தான் நம்ம டீம்ல நம்பர் 1 டிகா அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி நம்ம ஹினாட்டா பார்க்க நம்பர் 1 டிகாயா என்னது நான் தான் பகரக்காயா என்னடா சொல்ற, எனக்கு இது ஹாப்பியாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா உன்னோட குயிக் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்போனன்ட்டோட பிளாக்கை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நீ கரெக்டா இருப்ப, அதனாலதான் உன்னை டிகா யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ ஒரு டிகா இருக்கனால எல்லாம் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்நேரம் அட்டாக்கருக்கு பால் பட்டா அவங்களுக்கு தெரியாது, சோ ஈஸியா நமக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் இப்ப கூட எடுத்துக்கேன் அங்கேயும் நம்ம சூக்கி மாதிரி ஒரு முட்டா பையன் இருக்கதான் செய்வான், உனக்கு மட்டும் தான் வந்து தாவும் அந்நேரம் இந்த மாதிரி டனாகாக்கு பால் பட்டா பாயிண்ட் ஆக போகுது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். யாமகுச்சி வந்து இதை கேட்டுட்டு நீ எதுக்கு இப்ப சூக்கிய முட்டாளு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றான். சூக்கியும் நீ சும்மா இருடா இருக்கட்டும் அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுறான். அண்ட் இன்னொன்னு சொல்றான் ஒரு நீ இப்ப ஒழுங்கா லால் அப்படின்னா நம்ம டீமே மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டு ஹினாட்டா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடறான். என்னது நான் லால்னா டீமே போயிருமா அப்படின்ற மாதிரி. டைசி வந்துட்டு எதுக்கு இவன் மேல இவ்வளவு பிரஷர் போடுற, நீ எதுவும் இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு காயாமட்ட. டனாகா வந்துட்டு ஹினாட்டாவால எப்படி பிளாக் பண்ண முடியும், அவன் தான் இவ்வளவு ஷார்ட்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம காயாமாவோ நம்ம ஹினாட்டா வந்து சூக்கி அளவுக்கு பிளாக் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் அவன் கையில பட்டு ஏத்தி விட்டானா போதும், பால் கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும், அதை நம்ம ரிசீவ் பண்ணி ஈஸியா கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காயமா சொல்றான். ஆனா இது ஒர்க் ஆகும் நினைக்கீங்களா அப்படின்ற மாதிரி டனாகா கேட்க. அது நம்ம டைசியும் வெல் ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இது ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தானே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே நம்ம டைசி வந்து ஹினாட்டா கிட்ட நீ உன்னோட பெஸ்ட் கொடு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ் சார் நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன், நான் ரிசீவ் பண்ணுவேன், ஸ்பைக் பண்ணுவேன், எல்லாமே பண்ணி எல்லாரும் பெஸ்டா இருக்கு அப்படின்னு டே மொதல் கூல் ஆகடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் கூலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். புகை தள்ளிடுது மூஞ்சில. அடுத்த சீன்ல டைசி வந்து கிளாஸ் வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. அந்நேரம் ஒரு பொண்ணு கூப்பிடுது ஹே டைசி அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணோட பேர் வந்து மிச்சிமியா. இந்த பொண்ணு தான் கேர்ள்ஸ் டீமோட கேப்டன். இந்த பொண்ணு வந்துட்டு நீங்க ஆபர்ஜூ கூட மேட்ச் போறீங்களாமே உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குது. வெல் எங்களுக்கு பயமா தான் இருக்கு, அது மோஸ்ட்லி டாப் 4ல இருக்கக்கூடிய டீம் அந்த அளவுக்கு பெஸ்டான டீம், பட் எங்க கிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை நாங்க ரீச் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா எங்களோட டீம் ரொம்ப பெஸ்டா இருக்கும், கராசனா உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான டீமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ இந்த வைஸ் பிரின்சிபல் தலையிலே பந்து அடிச்சு விக்கெட் கழட்டி விட்டாங்களா அவங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் கத்தாதமா தாயே கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி டைச்சி வந்து வாய முடிறாரு. அடுத்த சீன்ல நம்ம சுகாரா வந்துட்டு ஹினாட்டா காயாமா அவங்க 2 பேருமே கிளப் ரூம் குள்ள கூட்டு வரா. உண்மையிலே கிளப் ரூம் குள்ள இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அலோ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி காயாமா கேட்க. ஏன் இதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் ஒரு ரூம் தானே வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறான் சுகா வந்துட்டு. அந்த ரூமை பார்த்து ஹினாட்டா வந்து வாய பழந்துட்டு நிக்கிறான். டே இது வெறும் கிளப் ரூம் தானடா, இது கேட்கற இப்ப நிக்க அப்படின்னு கேட்க. இருந்தாலும் எனக்கு இது புதுசா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, இங்கதான் லிட்டில் ஜெயின் பிராக்டிஸ் பண்ணிருப்பாருல, இங்கதான் அவரும் இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான அந்த ரூமை பாத்துட்டு இருக்கான். டனாகா வந்துட்டு என்ன ஹினாட்டா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போல, உன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு இன்னுமே பயம் கூட ஆரம்பிச்சிருந்தாங்க யாரோ. அப்படின்னா இல்ல நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்லிட்டு இருக்கேன். அந்நேரம் தான் டனாகா சொல்றான். டே ஹினாட்டா பையா ஜாக்கெட்டை உடம்புக்கு போடணும், காலுக்கு போடக்கூடாது, உன் காலை பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அவன் சட்டையத்துக்கு காலுக்கு போட்டுருக்கான். டைச்சி இதை பார்த்துட்டு நேரத்துல இருந்து இப்படிதான் இருக்கான், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். காக்கியமா
ஓகேவா இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காகியமா சொல்லிடுறான். அவனை கொஞ்சம் தனியா விடுறதா பெட்டர்னு நினைக்கிறேன், சோ நம்ம தனியா விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் காகியமா. ஹினாட்டா அதே பதத்தோட அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை நல்லா இல்லைன்னா இந்த பிளேயர்ஸ் எனக்கு பதில் இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல அப்படி மட்டும் நடக்கக்கூடாது, என்னோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே பைத்திய மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்நேர சூக்கி வந்து அவன் மேல இடிச்சிடறான். சூக்கி இடிச்சுட்டு அவனை கலாய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு கட்டையா இருக்கியா அதனால எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஹினாட்டாவை பார்த்து. ஓ அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் போயிடுறான். என்னடா நம்ம கலாய்க்கிறோம், இவன் என்னன்னா இப்படி ஒண்ணுமே சொல்லாம போய்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்நேரம் டனாக்கா ரூம் விட்டு ஜட்டியோட வெளியே வந்துட்டு ஹினாட்டா என்னோட ஃபேண்ட் ஏன்டா போட்டு போன அப்படின்ற மாதிரி கேட்கான். பாவத்தை அதை வேற ஒரு பொண்ணு பார்த்து தொலைஞ்சிருச்சு. டே டனாக்கா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி அலற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என் மானம் போச்சு அப்படின்ட்டு ஒரு வெக்கத்தோட உள்ள ஓடிடுறான் நம்ம டனாக்கா. அடுத்த அப்படியே செவ்வாய்க்கிழமை காலையில ஆகுது. அவங்க பஸ்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அந்நேரம் லாஸ்ட் சீட்ல தான் நம்ம டனாக்கா ஹினாட்டா இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. டனாக்கா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வர்றான். ஹே ஹினாட்டா உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆனா நம்ம ஹினாட்டாவோட மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு மூஞ்சிக்கு அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இந்த கதவு திறக்கீங்களா, இந்த ஜன்னலை திறங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜன்னலை திறக்கிறதுக்குள்ள ஃபேண்ட்லயே வாந்தி எடுத்துறான். ஆனா அவன் ஃபேண்ட்ல இருந்தா பரவாயில்லங்க, டனாக்கா ஃபேண்ட்ல போய் வாந்தி எடுத்து வச்சிருக்கான். டனாக்கா உண்டே பஸ் எடுத்துக்கடா முடியலடா பஸ் எடுத்துக்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த டைச்சி சுகவாரா காகியம்மா இவங்க 3 பேரும் ஒரு பயமாயிட்டாங்க. என்னடா நம்ம ஹினாட்டா இப்படி இருக்கானே இப்படி இருந்தா எப்படி விளையாட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு பேச்சா தான் போய்கிட்டு இருந்தது. அடுத்த எபிசோட் பாருங்க வீச்சா தான் இருக்கும். அடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஒரு பக்கம் ஹினாட்டா எப்படி விளையாட போறான்னு தெரியல, இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இருக்க டீம் டாப் 4ல இருக்க பெர்ஃபெக்ட்டான ஒரு டீம். அப்படியே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.